புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Smoking and drinking are injurious to health. இந்த டைம்ல என்னடா அர்ஜென்ட்? பர்த்டே பார்ட்டியா? ஐயோ, இத்தனை பாட்டிலா? அம்மாடி, வீட்டை எப்படி நாரடிச்சு வச்சிருக்கீங்க? ஏன்டா எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? என்ன சக்தி, எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்மார்ட்டி, என்னடா ஆச்சு? ஆமா, யாரோட பர்த்டே? என்னடா இது? கொண்டாட்டம் தானே தன்னே நானே தானே நன்னே தன்னானே தானே தன்னே. நல்லா காத்து போனோம் தானே? ஆமா, ஒரே கசகசம் தான் இருக்கு. நீ ஜாலியா என்ன பண்ற? எப்படி நல்லா இருந்துச்சா? இதான் தான் வாயாலே தானே சூனி வச்சுக்கிறேன். என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கானா? வாயை அடக்கி வச்சுட்டு இருப்பியா? அதை விட்டுட்டு சும்மா இருடா. என்ன மாமா பாக்குற? நைவ்ஸ் அவுட்னு ஒரு படம்டா. ஏதாவது இருக்கா? இந்த படம்ல உனக்கு பிடிக்காது மாமா. ஏண்டா? இதுல பிட் எதுவும் இருக்காது. சென்சார் போடு. என்ன மாமா சமைக்கிற? தக்காளி தொக்கு. எப்பவும் டொமேட்டோ டொமேட்டோன்னு அதே செஞ்சு ஏன்னா என்ன சாவடிக்கிற? சிக்கன் மட்டன் ஏதாவது சமைக்கலாம்ல? பாடி பாரு எவ்வளவு வீக் ஆயிடுச்சு. ஓகே, டொமேட்டோவே சாப்பிடலாம். அதுக்கு ஏன்டா அப்படி பாக்குற? டொமேட்டோவே சாப்பிடலாம், ஜூஸும் குடிக்கலாம். ஏய், என் முட்டை 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 என் முட்டை மட்டும் உடஞ்சிருந்தது சும்மா விட மாட்டேன். ஏய், அடிக்காதப்பா. ஏற்கனவே பாடி ரொம்ப வீக்கா இருக்கு. முதல்ல ஜிம்முக்கு போறோம், மசில ஏத்துறோம். மசில ஏத்துறானா? எங்க எது வச்சிருக்க? இதெல்லாம் ஒரு மசிலாடா? மாடு மாதிரி இருக்க தெரியுமா? எனக்கு இதான் மசில். போட. அடே, எனக்கு பயங்கரமா பசிக்குது. ப்ளீஸ் எனக்கு சீக்கிரம் சமைச்சு குடுறா. 10 நிமிஷம் ஆகும், கிளம்பு. ஓகே, சரி வாங்கடா பசங்களா. யார் யாரெல்லாம் காய்ச்சல் ஆடணுமோ என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏய் விட்றா, உங்க கூட சீட் ஆடுறதுக்கு நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதே பெட்டர்ரா. நான் வரலப்பா, என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. லாஸ்ட் டைமே பாத்துட்டேன். சரி அவங்க எடுக்கிறான் விடு. டே சாயி. கண்டிப்பாங்க ஐயா. சீட்டு கட்டை எடுத்து வைங்கள். எப்பவோ தயாருங்க ஐயா. வாங்க வாடா. ஏய் வெங்கி, வந்த பாத்திரம் கழுவு. டேய், எப்பவும் நான் தான் கழுவணுமாடா? ஏன் இவனுங்களாம் கணக்கு தெரியலையா? இப்ப நீ வந்து கழுவுல, அவ்வளவுதான். உன்ன
டேய் அப்பா கூப்பிடுறாரா, ஒரு நிமிஷம். டேய் ஹலோ அப்பா. டேய் சத்தி. ஹலோ. டேய் சாய். நான் வாஷிங் மிஷின்ல துணி போட்டு மறந்துட்டு போறேன். இந்த புடிச்சுக்கோ, நான் போயிட்டு வந்தேன். டேய் மாமா பாலு. பாத்திரம் கழுவணும். கழுவுற ஓரமா போட. ஹலோ. ஹலோ அண்ணா, நான் தான் ஸ்வேதா ஃப்ரெண்ட் பிரியா பேசுறேன். பிரியா சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. பிஸியா இருக்கியா? ஆமா. இல்ல சொல்லு. ஒண்ணும் இல்லண்ணா, ஃபாரின் வரலான்னு பாக்குறேன். அங்கெல்லாம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க கால் பண்ணேன். ஏய் இங்க சும்மா நல்லா- ஃபாரின் சொல்றாங்க, அப்படிலாம் இங்க ஒண்ணும் இல்லப்பா. டேய். இதை விட இந்தியா எவ்வளவோ பெட்டர் தெரியுமா? டேய் சத்தி, கொஞ்சம் பொறுமையா பேசுறோம். இங்க நல்லதா இருக்கும் பிரியா. சாஃப்ட்வேர் ஃபீல்ட் தானே? ஆமா, சாஃப்ட்வேர் தான் அண்ணா. சாஃப்ட்வேர் இன்னும் எத்தனை பேர் தான் இந்த சாஃப்ட்வேர்ல வேலை பார்ப்பாங்க? புரியல எனக்கு. இதுக்கு பதிலா நம்ம இந்தியால டெலிவரி பாயா வேலை பார்க்கறது எவ்வளவு பெட்டர் தெரியுமா? ஆனா யாருண்ணா அது உங்க பக்கத்துல சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க? அவன் என் ரூம்மேட் சக்தி. அவன் அப்படிதான் டேய். விடு. வாங்க. இவனுங்க இப்படிதாம்மா தாலி அறுத்துக்கிட்டே இருப்பானுங்க. என்ன கொஞ்சம் பண்றது? ஓரமா வந்து பேசுங்கண்ணா. நான் ஓரமா தான் வந்திருக்கேன். நீ டேய் சொல்லு. நாய்ங்களா, கொட்டிக்கு வாங்கடா, வெந்துருச்சு. டேய் போட அந்த மூடிட்டு போடா. சாரி சார். சாரி. டேய் போட அந்த பக்கம். ஹலோ அண்ணா. இப்ப ஓரமா வந்துட்டேன். சொல்லு பிரியா. சரி எத்தனை தடவை சொல்லுவ? பார்க்கலாம் விடு. சரி வச்சிடுறேன். ஓகே. அடச்சே, ஃபாரின்னா என்ன பணம் மரத்துல காய்க்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? எப்ப பாரு காசுன்னு எங்க வீட்டுல சாவு அடிக்கிறானுங்க. எங்க என்ன பணம் கேட்டுற போறாங்களோன்னு வீட்டுக்கு கால் பண்றதே நிறுத்திட்டேன். கடன் எவ்வளோடா இருக்கு? ஒரு 30 லட்சம் இருக்கும்டா. எனக்கு 40 ரூபா. ஏன் ஏதாவது அர்ஜென்ட்னு சொன்னாங்களா? ஏ அதெல்லாம் இல்லடா, எல்லாம் வேஸ்ட் செலவு தான். சொந்தக்காரங்க கூட போய் புடவை வாங்குறது, நகை நட்டு வாங்குறது எல்லாம் பிரயோஜனம் இல்லாத செலவுடா. நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன் மாமா. இத என் ஃப்ரெண்டு ஒருத்தனும் ஃபாலோ பண்ணா. நான் சொல்றத கேட்டு நீங்க 2 பேரும் உங்க 2 கிட்னியும் வித்துருங்க. அவங்க 2 பேரும் பாரு, ஏதோ நான் சொல்ல போறது சீரியஸா. நான் என் 2 கிட்டே வித்தாலும் என் வீட்டு செலவுக்கு காசு பத்தாது மாமே. நீ மூட்டு சாப்பிடு. டேய் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கிட்னியை வித்துருங்க, எங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். என்ன சொல்றீங்க? நம்ம குடிக்கிற குடிக்கு ஆல்ரெடி 2 கிட்னியும் காலியா இருக்கும். ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு என்ன குடிக்கிறோம்டா? டேய் டெய்லி என்னடா குடின்னு இப்படியே போயிட்டு இருந்தா அம்மாவோட 2 வேலையில விற்க வேண்டியதான். கொஞ்ச நாள் கேப் விடலாம் மாமே. அன்னைக்கு மட்டும் குடிக்கணும்டா, வெளியே எங்காவது போலாம்ல. 1 மாசமா? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? 1 மாசம் நான் மூச்சு விடாம கூட பொழைச்சுப்பேன். ஆனா குடிக்காமலா? ஆமா. ஐயோ முடியாதடா. 1 மாசம் விட்டு செத்துருவேன். ஓகேடா. ஆமா, அடுத்த வாரம் பாலுவோட பர்த்டே வருதுல? அப்ப எவ்வளவு வேணுமோ குடிக்கலாம். மூச்சு முட்டுற வரைக்கும் குடிப்போம். குடிப்படா, பில்ல நீ கட்ட போறது இல்ல. குடிப்ப. இருடா டேய், இவன் வேற. டேய் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லாரும் குடிக்கிறோம்டா. டேய் நாதாரி, முக்கியமா உன்னதான் சொல்றேன். அன்னைக்கு மட்டும் குடிக்காம வியாழக்கிழமை சனிக்கிழமைன்னு சாக்கு சொன்ன முட்டை எடுத்து அடியில சொருகிடுவேன். டேய் தயவு செஞ்சு இன்னைக்கு வீட்டுல வேணாம்டா, வெளியே போய் பார்ட்டி பண்ணலாம். நான் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டேன் மாமா. எங்கடா? சர்ப்ரைஸ். எல்லாம் நல்லா கொட்டிக்கோங்க. டேய் இந்த வெங்கி எங்கடா? நேரம் ஆகுது, ஆளே காணோம். டைம் ஆகுதுடா. ஏய் என்னடா இதெல்லாம்? டேய் வெங்கி, வெளியே போலான்னு சொல்லிட்டு என்ன இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க? டேய் மாமா, செம்மையா பிளான் பண்ணிருக்கறேன். ஓகே ஓகே மாமா, நீ பெரிய மனுஷன் ஆறதுக்கு நேரம் வந்துருச்சு. போய் உட்காரு. உட்காரு மாமா. உட்காருடா. உட்காரு மாமா. உட்கார். டேய் என்னடா இந்த டெக்கரேஷன், இந்த மாஸ்க் எல்லாம் பி கிரேட் படத்துல செட்டப் மாதிரி இருக்கு. என்ன பிளான் சொல்றா? ஓ மாமா, உன்னோட பர்த்டே கொண்டாட வேண்டியது என்னோட பொறுப்பு. செலவு உன்னோட பொறுப்பு. உட்காரு. இதெல்லாம் பண்ண இவனுக்கு இவ்வளவு பணம் ஏதுடா? புடி இந்த புடி புடி. பைத்தியக்கார பசங்க. பார்ட்டி எப்படி இருக்கும் தெரியுமாடா? ஹேய், இந்த புடி. ஓகே गाइस, பிஃபோர் பார்ட்டி முதல்ல நம்ம லைட்டா சில் பண்ணுவோம். ஓகே ஓகே? டேய் சொல்லுங்கடா. டேய் ஓகே.
பறந்திருது விழா. ஓ என்ன பொண்ணுடா, ஓ என்ன கண்ணுடா, ஏதாச்சும் பண்ணுடா, ஓ தேவ கண்ணிடா, அழகான சாக்கிடா, அல போல தாக்குடா, ஓ தங்க முல்லடா. Your body's just, your body's just, your body's just. Check it, man. Check it, man. Your body's just, check it, man. Check it, man. Check it, man. எல்லை எல்லாம் இங்கில்ல பாருடா, உனக்கும் எனக்கும் ஆசைகள் நூறுடா. பக்கம் வந்து நீ செய்வாய் மாயமோ, மெல்ல வந்து என் மேலே சாயடா. நரம்பெல்லாம் முறுக்கேறி நிக்குதே, தடையும் போட யாரும் தான் இல்லையே. கண்ட்ரோலின்றி வெளியே தான் துள்ளுதன், ஹார்மோன் தான் ஏறி ஏறி போதும் தான் டேஞ்சரு. வா வா பிரதர், ஓரிரவு போதுமா, பல இரவு வேணுமா, நீ கிள்ளி தின்னுடா, பின்னாடி தின்னுடா. நான் சுத்தி பார்க்குதேன், இது 2 வெண்ணிலா, இல்ல 4 வெண்ணிலா. Your body's just, your body's just, your body's just. Take me, take me, take me. Papa, take me, take me, take me. Take me, take me, take me. Papa, take me, take me, take me. Take me, take me, take me. Papa, take me, take me, take me. Your body's just Take me, take me, take me. Papa, take me, take me, take me. நீ நேத்து வீசுடா, உன்னால இல்லடா, இக்கணம் ஒன்றுதான் உன் கையில் உள்ளதே. நீ ஜோடியாகவே இப்போ ஜாலி பண்ணுடா, என மொத்தம் தின்னுடா. Takara, 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 da, da, da. Chu, chu, chu. Chu, 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 chu. Da, da, da. Chu, 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 chu. ஏ பாலு ஏ வெங்கி சீக்கிரம் சீக்கிரம் இங்க வா. ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டேடா மாமா. உனக்காக நாங்க பாய்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஸ்பெஷல் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். எஸ் இங்க பார். டொய்யா டொய் இல்ல. கோனியாக் கார்னி கார்னி கார்னி. கார்னி கோனியாக் கார்னியா. குடி நீ குடி. குடி 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 தேங்க்ஸ்டா. உனக்காக மாமா. அப்ப எனக்கு முத்தா. அவனுக்கும் குடு. நீ வாடா. இப்போ எனக்கு குடி குடி உனக்கு நல்லா குத்தாண்டா. குடிக்கிட்டுமா? குடி குடிடா. ஏய் மோதலாம் பார்க்க கூடாது. டைரக்டா தொண்டைக்குள்ள போயிடும். தொண்டைக்குள்ள குடி. இது எப்படி இருக்கு? இனிப்பா இருக்கு. இனிப்பா இருக்கா? இனிப்பா இருக்குமா? விடக்கூடாதுல. ஏய். ஃபுல்லா குடி. குடிச்சிருக்கா? குடி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. உனக்காக ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வந்தது. கொடுக்காம குடிக்கிறீங்க. இல்ல 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 உனக்காக ஸ்பெஷலா செஞ்சது. உனக்காக நீ குடி. வாடா குடி. ஏய் பர்த்டேக்கு ஸ்பெஷலா வாங்கி குடிடா. இங்க வா. ஃபுல்லா அந்த பாட்டில்ல ஒண்ணு குடிச்சு கொடுத்துருக்கோம். வேணுமா? குடிக்கிறியா? குடிக்கிறியா? குடி. எனக்கு வேணாம் எனக்கு வேணாம். குடி குடி குடி. ஃபுல்லா குடி. குடிடா. என்னதுடா இது? இது எப்படி ஓபன் பண்றது? எங்க பாரு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. போடா அந்த பக்கம். என்னடா பண்றீங்க? டேய் பாவுண்டா. ஆ. ஏய்
நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா நிறையா இருக்கா உனக்காக அது ஸ்பெஷலா செஞ்சதுடா கம்போஸ் பண்ணி செய்ய வச்சிருக்கேன் மாமா. நீ எல்லாரும் கேக் கட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். பாட்டில் பத்திரம்டா பத்திரம். மாமா அது எங்கடா? டேய் வெட்றா இப்படிதான். ஏய் மாமா கத்தி எங்கடா? ஏய் பாலு போராளிகளே ஏய் வேணாம்டா வேணாம்னு சொல்றேன்ல. ஏய் பாலு நகராத சொன்னா கேளுங்கடா, வேணாம்டா. டேய் ஏய் நின்றா டேய். அவனை இன்னைக்கு அடிக்கிறேன். உன்னால முடிஞ்சது தூக்குடா. அடே பாலு தப்பிச்சு போலாம்ல நினைக்கிறேன். எப்படி மாமா கட் பண்ண போற? சொன்னா கேளுங்கடா. வெட்டல நான் உன்னை வெட்டிடுவேன். சரி கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றா. கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணு. சரி இது இதாண்டா லாஸ்ட். ஓகேவா? இது இதுக்கு மேல எதுவும் பண்ண கூடாது. இதான் லாஸ்ட். சாயமட சத்தியமா இப்ப என்ன பண்ணலாம்? அடிச்சு கையெடுக்கடா. இந்த செடி எடுக்கணும் அவ்வளவுதான். கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றா. கீழ இருந்து. ஏய் செடி மட்டும் தான் எடுப்பேன். பின்ன என்னடா இவன்? முதல்ல நீ சொல்ற. ஏய் கீழ இருந்து பண்றா. நீங்களே சொல்லுங்கடா. கீழ இருந்து பண்றா. ஓகே லெஃப்ட் லெஃப்ட் டவுன். ஓகே எடுக்கவா? எங்கடா போற? வாங்கடா போதுடா டேய். புறா புறா. பண்றீங்க சாவுடா. முட்டை எடுக்கடா. முட்டை எடுக்கடா. முட்டை எடுக்கடா. தக்காளி எடுத்து தூக்குடா தூக்குடா முடியல பாலு டே பாலு ஏ பாலு மாமா டேய் பாலு 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 ஏய் பாலு
டேய் வா வா வா. என்னடா போலீஸ் வந்திருக்காங்க? Yeah, yeah, officer. Today his birthday, so some party was going inside. How many you are in this house? Yeah, we guys were 5. Four people. 4, right? 4. Yeah, 4. We are here because one of the neighbors gave us a complaint about noise. Oh. Sorry, officer. Sorry, officer. We won't We repeat won't it repeat again. again. Sorry. Do you have an ID to document it with you? ID. Yeah. Yeah, ID. I will get it. Just Yeah, a second. look. I will get it. Yeah, is that anything serious? No, just formality. We document it in case it happens again. Yeah, done. Yeah. Officer, ID. This is my ID too. Please don't make us come back again and tell you this, okay? Sure, officer. Yes. Okay. Have a good Thank you, night, officer. gentlemen. Thank you. Thank you. Thank you, officer. Thank you. டேய் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம்டா. மூளை குழம்பிருச்சா? டேய் ஒண்ணும் ஆகாதுடா, சொல்லிடலாம். ஏய், ஜெயிலுக்கு போறியா? அடே ஒண்ணும் ஆகாதுடா, ஆக்சிடென்ட் சொல்லிக்கலாம்டா. டேய் சாய், அது இல்லடா. வேணாம். வேற என்ன பண்றது? தெரியல. டேய் அர்ஜுன், உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்டா. ஆமா அர்ஜுன், உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம். டேய் எங்க அண்ணனுக்கு ஏன்டா ஃபோன் பண்ணோம்? அப்ப என்ன பண்றது? எல்லாரும் சேர்ந்து ஜெயிலுக்கு போலாமா? டேய், உங்க அண்ணன் லாயர் கிட்ட வேலை பாக்குறான்டா. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி சொல்லுவார்ல. ஆமாடா அர்ஜுன், சொல்லிடலாம்டா. ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு. ஆமாண்டா அர்ஜுன், கரெக்ட் தான். உங்க அண்ணனுக்கு கால் பண்ணுவோம்டா. சரி இருங்க பண்றேன். ஹலோ அண்ணே, என்ன பண்ற? டேய் இந்த நேரத்துல என்னடா பண்ணுவாங்க? தூங்கிட்டு இருக்கேன். அண்ணே நீ இப்பவே வீட்டுக்கு வாண்ணே. எங்க? உங்க வீட்டுக்கா? ஆமாண்ணே, கொஞ்சம் உடனே வாண்ணே. டேய் இந்த நேரத்துல என்னடா ஃபோன் பண்ணி வர சொல்ற? நான் காலையில வரேன் போ. அண்ணா நீ கொஞ்சம் வாண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே. என்னடா ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? அண்ணா நீ வாண்ணே. வரேன்ட்டாரு. இந்த டைம்ல என்னடா அர்ஜென்ட்? பர்த்டே பார்ட்டியா?
ஐயோ இத்தனை பாட்டிலா? அம்மாடி, வீட்டை எப்படி நாரடிச்சு வச்சிருக்கீங்க? ஏன்டா எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? என்ன சக்தி, எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்மார்ட்டி, என்னடா ஆச்சு? ஆமா, யாரோட என்னடா இது? டேய், என்னடா பண்ணீங்க? அண்ணா அது பர்த்டே பம்ப். டேய், ஒழுங்கா சொல்லுடா. அண்ணா பர்த்டே பம்ப்ஸ் கொடுத்துட்டு இருக்கப்ப தெரியாம நடந்துருச்சுண்ணா. தெரியாம எப்படி நடக்கும்? தெரியாம பரதண்ணா, நீங்க தான் எப்படியாவது டேய், நான் என்னடா பண்ண முடியும்? வாங்க போலீஸ் கிட்ட சொல்லிடலாம். ஏதோ தெரியாம நடந்துச்சுண்ணே. இப்படி நடந்த உடனே உனக்கு தானே போன் பண்ணோம். எங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணு புரியலண்ணே. ப்ளீஸ்ண்ணே. டேய், நான் என்னடா பண்ண முடியும்? ஏதோ சின்ன விஷயம் மேனேஜ் பண்ணலாம். டேய், இது மர்டர் கேஸ்ல வரும்டா. அண்ணா அண்ணா அப்படி சொல்லாதீங்கண்ணா. நீங்க என்ன சொன்னாலும் பண்றோம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க பண்றோம்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா, உங்களோட தான் ஃபைனல் டிசிஷன்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்கடா. அது பாலு பர்த்டேன்னு சொல்லி கேக் வெட்டணும்னா வெட்டிட்டு பர்த்டே பம்ப்ஸ்னு சொல்லி அடிச்சு அடிக்கிறதுனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனா, சும்மா நாங்க எல்லாரும் லைட்டா தானே அடிச்சோம். அப்ப தெரியாம கிளாஸ் டேபிள் மேல விழுந்து. டேய், அதுக்குன்னு இப்படியாடா அடிப்பீங்க? நீங்க எல்லாம் மனுஷங்களாடா? ச்சே, எதுவுமே பண்ண முடியாதுடா. நம்ம ஊர்ல ஏதாவது சமாளிச்சிருக்கலாம். இந்த நாட்டுல லா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்டா. ஒண்ணும் பண்ண முடியாதுடா. டேய், யாருக்கும் சொல்லாம இருந்தாலும் போலீஸ்க்கு எப்படியா தெரிஞ்சிரும்டா. பாடிய வேற என்ன பண்ணுவீங்க? அண்ணே ப்ளீஸ், நீ தான் ஏதாவது பண்ணணும். ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணா. ஏதாவது வீட்டுல தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுண்ணா. ப்ளீஸ்ண்ணா. சாதிப்பேன், அப்பா அம்மா இங்க அப்சாங்கண்ணா. வீட்டுல தெரிஞ்சு செத்துடுவாங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. ஒரு 10 நிமிஷத்துக்கு யாரும் எதுவும் பேசாதீங்க. என்ன தனியா விடுங்க. டேய், ஒரு நிமிஷம் வாங்க. இந்த விஷயம் நம்ம 5 பேர் தவிர வேற யாருக்காச்சும் தெரியுமா? இல்ல தெரியாதுண்ணா. நம்ம 5 பேருக்கு மட்டும் தான் தெரியும். பிரவீனுக்கு? அண்ணா யாருக்கு தெரியாதுண்ணா. நம்மள தவிர யாருக்கு தெரியாது. சாய், நீ யார்கிட்டயும் சொல்லாம இருக்கலாம்னு சொன்னல, ஒரு வழி இருக்கு. என்னதுண்ணா? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் போலீஸ் கிட்ட நம்மளா போய் சொன்னாதான் தெரியும், இல்லனா தெரியாது. நீங்க எல்லாருமே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், விசாவோட இங்க இருக்கீங்க. அதனால உங்களை தேடி இங்க யாரும் வர போறது இல்ல. நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க, நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சோ போலீஸ்க்கு தெரிய எந்த சான்ஸும் இல்ல. அண்ணா, பாலுவோட அம்மா அண்ணா கால் போட்டாங்க. என்னடா பண்றது? டேய், கட் பண்ணு. அப்ப இந்தியால இருக்க அவங்க அப்பா அம்மாக்கு என்னடா சொல்றது? அதான நானும் யோசிக்கிறேன். எதுவும் சொல்லாம இருந்துட்டா? டேய், எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படிடா? இப்ப அவங்க அம்மா வேற கால் பண்ணாங்க. எத்தனை நாளைக்கு இப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? எப்படியாவது தெரிஞ்சிரும்டா. அண்ணா, ஒருவேளை இப்படி பண்ணா என்ன? அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் வேற கண்ட்ரி போயிட்டான்னு சொல்லலாமா? டேய், டெய்லி அவன் அவங்க அம்மா கிட்ட பேசுவான்டா. சடனா வேற கண்ட்ரிக்கு போயிட்டான்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கலாம்ண்ணா. டேய், சரி அப்படியே சொன்னோன்னு வச்சுப்போம். அவங்க அம்மா நிஜமாவே நம்பிட்டாலும் அப்படி எத்தனை நாளைக்கு தான் அவாய்ட் பண்ண முடியும்? ஃபாரின் போனவன் ஒரு நாள் திரும்பி வந்துதானே ஆகணும். நம்ம போய் சொல்றோம் தெரிஞ்சது மேட்ரு இன்னும் பெருசாயிடும்னா. அதேதான். அப்போ ஒரு மாசத்துக்கு அவன் வேற நாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி மறுபடியும் கால் பண்ணா திரும்ப வரல, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டா?
எத்தனை நாளைக்கு தானே இப்படி தப்பிக்க முடியும்? அவங்க பையன் காணாம போயிட்டான்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே அவங்க அதை கண்டுபிடிக்க போலீஸ் கிட்ட தான் போவாங்க. அப்படின்னா கண்டிப்பா மாட்டிப்போண்டா. வேற என்னதானா பண்றது? டேய், எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு. என்னன்னா? இந்தியால இருக்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணலாம். ஆனா அவங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை இன்னும் பெருசாயிரும்ண்ணா. அண்ணா, அவ அம்மா தானா? டேய், கட் பண்ணுடா. வேற என்னடா பண்ண முடியும்? நீங்களே யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க, நானும் சொல்ல மாட்டேன். நம்ம விஷயத்தை விடுறா. இந்தியால இருக்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு யாரா பதில் சொல்றது? டேய், எத்தனை நாளைக்கு அப்படி மறைக்க முடியும்? அண்ணே, அவங்க அப்பா அம்மா கிட்ட என்னன்னு சொல்றது? அதான் நடந்ததெல்லாம் சொல்லி நாங்க வேணும்னே இதெல்லாம் பண்ணல, தெரியாம நடந்துருச்சு. நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா எங்க ஃபியூச்சரே போயிடும் சொல்லி கெஞ்சுங்கடா. டேய், எதையாச்சும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்கடா. எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தானே. நம்ம பேரண்ட்ஸும் நல்ல பழக்கத்துல தானே இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கலண்ணா. டேய், ப்ளீஸ், நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்லடா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆமாண்டா, சொல்லிடலாம். அண்ணா, மறுபடியும் உங்க அம்மா தானே? டேய், இப்ப கட் பண்ணாதடா. ஆல்ரெடி நிறைய வாட்டி கட் பண்ணிட்டேன். திரும்ப கட் பண்ணா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. எடுத்து பேசு. ஆமாண்டா, அட்டன் பண்ணு. டேய், என்னால முடியாதுடா, நீங்க பேசுங்க. டேய், எடுத்து பேசுடா. டேய் பேசுடா. டேய் சொல்லுடா. ஹலோ. ஹலோ சதீஷ். ஆண்டி. சதீஷ், நான் பேசுறது கேக்குதா? ஆண்டி நான் சதீஷ் தான். சொல்லுங்க ஆண்டி. எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என் பையன் போனே எடுக்க மாட்டேங்கிறான். ஆண்டி, அது இன்னைக்கு பாலுவோட பர்த்டேல ஆண்டி. அதான் பக்கத்து ரூம்ல கேக் வெட்டிட்டு இருந்தோம், போன் எடுக்க முடியல. நான் வேணா பாலுவை அப்புறமா கூப்பிட சொல்றேன். ஓ அப்படியா? ஒரு தடவை அவன்கிட்ட போன் கொடுறா, அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணனும். டேய், அவங்க கிட்ட பேசணுங்கறாங்கடா. டேய், அவங்க கிட்ட சொல்லிடுறா. என்னடா சொல்றது? ஹலோ ஆண்டி, ஒரு நிமிஷம் ஆண்டி, நான் கூப்பிடுறேன். டேய், பாலுவை வர சொல்றாங்க, அம்மா கால் பண்ணிருக்காங்க. ஆண்டி, அது பாலு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா ஆண்டி. இப்ப அவனை கூப்பிட முடியாது, நான் அப்புறமா கால் பண்ண சொல்றேன். பேசிட்டு வச்சிடுறேன். டேய், விஷ் பண்ணணுமாடா? இப்பவே பேசணுங்கறாங்கடா. நீ என்னடா சொல்றது? ஹலோ ஆண்டி. ஆண்டி, ஒரு நிமிஷம் ஆண்டி. கூட வெயிட் பண்றேன். இப்ப என்னடா சொல்றது? ஆண்டி, என்னாச்சுடா? டேய் சத்தி, என்னால முடியாதுடா. என்னால அவங்கள்ட்ட பேச முடியாது. டேய், இப்படி திடீர்னு கட் பண்ண அவங்க அம்மாக்கு டவுட் வராதாடா? அப்ப நீங்களே சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்க, நீ சொல்லுடா. டேய், மறுபடியும் கால் பண்றாங்கடா. டேய், திரும்பவும் கால் பண்றாங்கடா. ஹலோ ஆண்டி, நான் பரத் பேசுறேன். அர்ஜுனோட அண்ணன் தான். பரத், நீயும் அங்கதான் இருக்கியா? எல்லாரும் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தரும் போன் எடுத்து சரியா பேச மாட்டேங்கிறீங்க. அதான் ஆண்டி, பாலுவோட பர்த்டேல அதான் எல்லாரும் பார்ட்டில. ஒரு வாட்டி விஷ் பண்ணனும், என் பையனுக்கு போனை கொடுப்பா. ஆண்டி, ஒரு நிமிஷம். ஆண்டி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்னாச்சு பரத்? ஆண்டி, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல உட்காருங்களேன், நான் சொல்றேன். பரத், சொல்லு, என்னாச்சு? நீங்க உட்காருங்க ஆண்டி. நான் உட்கார்ந்துதான் இருக்கேன், சொல்லு. பாலு இறந்துட்டேன் ஆண்டி. ஹலோ ஆண்டி, பாலுவோட பர்த்டே செலிப்ரேஷன்ல கேக் தடவை போய் ஆக்சிடென்டா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. ஹலோ ஹலோ ஆண்டி.
அண்ணே ப்ளீஸ்ண்ணே அழாதண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே அழாதண்ணே. நம்ம பண்ணிருக்க கூடாதுடா. அண்ணன் அழாதண்ணே ப்ளீஸ்ண்ணே. சொல்றதும் கேளுண்ணே. அண்ணே அண்ணே டேய், நம்ம பண்றது ரொம்ப தப்புடா. அண்ணா என்னடா இவ ஒன்னும் புரியல. நீ ஆண்டி தாண்டா. அட்டன் பண்ணி பேசுறா. எடி எடு. ஆண்டி. டேய் பாலுகிட்ட போன கொடு. அங்கிள். என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? போன கொடு. அங்கிள் அப்படிலாம் இல்ல அங்கிள். அது தெரியாம நடந்துருச்சு அங்கிள். அது வேணும்னே நாங்க பண்ணல அங்கிள். நடந்துருச்சு. முதல்ல பாலுகிட்ட போன கொடு. அங்கிள் அது போன கொடுன்னு சொல்றேன்ல. சொல்றது புரியுதா இல்லையா? டேய் ஹலோ ஹலோ அங்கிள் அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு அங்கிள். நாங்க வேணும்னு இது பண்ணல அங்கிள். அங்கிள் ஹலோ சொல்லு. அங்கிள் அது ஏதோ ஆக்சிடென்டா தெரிஞ்சு எதுவும் பண்ணல அங்கிள். முதல்ல பாலுகிட்ட போன கொடுறா. பாலு உங்க அப்பா பேசுறாரு. ஹலோ 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 அங்கிள், நான் பரத் பேசுறேன் அங்கிள். சொல்லு. அது இவங்க பர்த்டே செலிப்ரேஷன்ல தெரியாம நடந்து போச்சு அங்கிள். என்னடா தெரியாம நடந்துருச்சு? கேக் வெட்டி தடவிட்டு இருந்தப்போ தெரியாம பாலு என்ன இறந்துட்டானா? என்னடா சொல்ற? என்னாச்சுன்னா கட் பண்ணிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னா? அவங்க அப்பா போலீஸ் கிட்ட போயிடுவாருன்னு நினைக்கிறேன்னா. திரும்பவும் கால் பண்ணலாமாண்ணா? இப்பதானே விஷயத்த சொல்லியிருக்கோம். வருத்தத்துல இருப்பாங்க. டேய் என்னடா எங்க அப்பா இந்த நேரத்துல கால் பண்றாரு? பேசு. ஹலோ அப்பா, என்னப்பா இந்த நேரத்துல? டேய் சத்தி, என்ன நடக்குதுங்க? இங்கயா? ஒண்ணு இல்லையே, என்னாச்சு? அந்த பாலோட அப்பா வீட்டுக்கு வந்து உன் புள்ள என் புள்ளைய என்னமோ பண்ணிட்டான்னு கத்திட்டு இருக்கானா? என்ன நடக்குதுங்க? எது? பாலோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரா? அதான் அந்த ராமுலு வீட்டுல இருக்கானா. அவங்க பையன் போன் எடுக்கலன்னு ராமுலு எனக்கு கால் பண்ணாரு. ஒரு நிமிஷம்ப்பா, இருங்கப்பா, நான் திரும்பி கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம்ப்பா, நான் திரும்பி கூப்பிடுறேன்ப்பா. டேய் உன் போன் எங்கடா? என் போனு மேல இருக்கடா. டேய் பாவல உங்க அப்பா உங்க வீட்டுக்கு போயிருக்காரா? நீ போன் எடுக்கலன்னு உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு கால் பண்ணிருக்காரு. ஹலோ. டேய் என்னடா பாலு ஏதோ பண்ணிட்டீங்களாமே? டேய் டேய் நான் பேசுறது கேக்குதா? அப்பா அப்பா சொல்லுங்கப்பா. பாலு நீங்க கொன்னுட்டீங்கன்னு சொல்றாங்க. நாங்க கொல்லலாம் நினைக்கலப்பா. ஏதோ ஆக்சிடென்ட்லி நான் தெரியாமலாம் நடக்கல, கொன்னுட்டீங்க. எப்படி ஆக்சிடென்ட்னு சொல்ற? அவங்க அப்பா நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்றாரு. அப்படி இல்லப்பா, அவன் எங்க ஃப்ரெண்டுப்பா. நாங்க எதுக்குப்பா அவனை கொல்ல போறோம்? நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சீங்களாமே? அது அடிக்கிறதெல்லாம் இல்லப்பா. அது பர்த்டேல சும்மா தான்ப்பா அடிக்கிறது. ஒரு பண்ணுக்கு தான். நாசமா போனவனுங்களா, என் புள்ளைய கொன்னுட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க? நீனா உங்களுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்லாம் பண்ணல. ஒருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன். நான் யாரை காட்டுறேன்னா பாத்துக்கிட்டே இருங்க. விக்கி அவர் போயிட்டாரா? ஆனா
போலீஸ் கிட்டயும் எம்எல்ஏ கிட்டயும் போறேன்னு சொல்றாரா? சரி, இப்ப என்னதான்டா பண்ண போறீங்க? அப்பா நான் ஒரு 10 நிமிஷத்துல போன் பண்றேன்ப்பா. டேய் வெங்கி, ஒரு 10 நிமிஷம்ப்பா. ஹலோ ஹலோ வெங்கி, டேய் அவங்க அப்பா போலீஸ் எம்எல்ஏன்னு மிரட்டுறா. இப்ப என்ன பண்றதுன்னா? பிரவீன். பரத், எங்க இருக்க? வீட்ல தான். இப்பதான் மாமா கிட்ட பேசினேன். பாலாக்கு என்னாச்சு? அதான் உங்க வீட்ல தான் இருக்கேன். அப்புறம் என்ன, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கல்ல? இல்ல, இன்னும் பண்ணல. வேற என்ன பண்ண போறீங்க? தெரியாது. நீ எங்க இருக்க? முதல்ல கிளம்பி வா. நான் நைட் ஷிஃப்ட்ல இருக்கேன்டா. மார்னிங் வரைக்கும் என்னால வெளியவே வர முடியாது. அந்த கவுண்டர் கிட்ட நான் ஒருத்தன் தான் இருக்கேன், இல்லைன்னா வந்திருப்பேன். பரவாயில்ல, நீ முடிச்சிட்டே வா. அப்போ மார்னிங் 9 வரைக்கும் என்ன பண்றதா இருக்கீங்க? எல்லாரும் இப்போ அவங்கவுங்க வீட்ல பேசிட்டு இருக்காங்க. நீ ஷிஃப்ட் முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பி வா. சரி. பிரவீன் அண்ணனுக்கு எப்படி தெரிஞ்சது? இவங்க அப்பா தான் கால் பண்ணி சொன்னாராம். இவங்க அப்பா ஏன்னா பிரவீன் கிட்ட சொன்னாரு? அது இந்த வீட்டை அவர் தானே மெயின்டைன் பண்றாரு, அந்த பயத்துல சொல்லிருப்பாரு போல. இப்போ என்னடா பண்றது? டேய், நீங்க எல்லாரும் போன் போட்டு உங்க வீட்ல பேசிடுங்க. இங்க நடந்ததெல்லாம் தெரியாம நடந்துருச்சு, வேணும்னே பண்ணல. போலீஸ்க்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லுங்கடா. எங்க லைஃபே போயிடும் சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி கன்வின்ஸ் பண்ணுங்கடா. பண்ணுங்க. டேய் அர்ஜுன், நீ அப்பாவுக்கு கால் பண்ணு. ஹலோ ஹலோ அப்பா, நாங்க ஏன் வேணும்னே செய்ய போறோம்? நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? அது தெரியாம நடந்துருச்சுப்பா. நாங்கள சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பா. அவனை கொண்டதுனால எங்க கிட்ட கிடைக்க போதுப்பா. ஆமா, குடிச்சோம், அதுக்காக கொலை பண்ணிடுவோமா? ஏதோ தெரியாம ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சுப்பா. அது நீங்க யாருக்கிட்ட இதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. இது பரதனாக மட்டும் தான் தெரியும். அவங்க அப்பாக்கு கால் பண்ணா எம்எல்ஏ போலீஸ்னு மிரட்டுறாங்க. பயமா இருக்கு. அப்பா. கண்ணா பரத்து, சொல்லுங்கப்பா. அதான் எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பா கிட்ட பேசணும். எப்படின்னா, இது பாருங்க, உங்க பையன் இறந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. உங்க பையனும் எங்க பையன் மாதிரி தான். உங்க வேதனை எங்களுக்கு நல்லா புரியுது. ஆனா நீங்க இப்ப கோவப்பட்டா எல்லா பசங்களோட லைஃபும் போயிடும். ஒரு தடவை நல்லா யோசிங்கன்னு சொன்னோம்டா. அவர் ஒரு வார்த்தை கூட பேசல, அமைதியா உட்கார்ந்து இருந்தாரு. அவங்க அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்பா. ஹலோ அப்பா, நீங்க பேசுனீங்களா? அப்பா. ஓ ஓகே. அப்போ அவங்க சரி சரி சரிங்கப்பா. டேய், அங்க எல்லாரும் கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் இருக்காங்க போல. இப்போதைக்கு யாரும் போலீஸ் கிட்ட போறது இல்லையா? ஓகே வைக்கிறேன். அங்க எல்லாரும் கொஞ்சம் கூல் ஆயிட்டாங்களா? இங்க என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க. அங்க அவங்க பாத்துக்கிறாங்களா? அண்ணா, அப்போ பாலுவை என்ன பண்ணலாம்?
என்னாச்சு? அவங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்களா? நாங்களும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஆனா பாடியை தான் என்ன பண்றதுன்னு தெரியல. பரத், ஒரு நிமிஷம் வா, பேசணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா பரத்? இது எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு தெரியுமா? போலீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சது நம்ம எல்லாரோட கதை முடிஞ்சது. போலீஸ்க்கு உண்மையை சொன்னாலும் லைஃப் போயிடும்டா. அட்லீஸ்ட் மறைச்சா தப்பிக்கலான்னு. நீ எதுக்குடா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற? அவங்க எல்லாரும் பண்ண தப்புக்கு நீ ஏன்டா உன் லைஃப் எப்படி கெடுத்துக்கிற? பிரவீன், உனக்கு நான் சொல்றது என் தம்பி இதுல மாட்டிட்டு இருக்காங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் நல்ல பழக்கம்டா. ஆமா, கரெக்ட் தான். நம்ம எல்லாரும் ஒரே ஊர் சேர்ந்த பசங்க தான். நம்ம ஃபேமிலிஸ் எல்லாம் கூட நல்ல பழக்கத்துல இருக்கலாம். ஆனா சாரி பரத், என்னால இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த வீடு இப்போ ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. நாளைக்கே ஏதாவது பிரச்சனைனா இங்க முதல்ல அடிபட போறது என் பேரு தான். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. ஆச்சுனா இல்லனா கூட ரிஸ்க் தான் பரத். ஓகே பிரவீன், உன் இஷ்டம். ஆனா நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன். நான் மாமா கிட்ட பேசுறேன். ஹலோ பிரவீன், மாமா. நீ வீட்டுக்கு போயிட்டியா? இப்பதான் வந்தேன் மாமா. சரி, இப்ப என்னதான்டா பண்ண போறீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல மாமா. எது வந்தாலும் பார்த்து பண்ணுங்கடா. அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாதீங்க. மாமா, நாங்க இங்க யாருகிட்டையும் எதையும் சொல்லல. நீங்க எதையும் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். மாமா, ரொம்ப ரிஸ்க்னு தோணுது. ஹலோ பிரவீன். ஹலோ. டேய், கேக்குதா? ஹலோ. ஹலோ மாமா, உங்களுக்கு கேக்குதா? இப்ப கேக்குது. இவ்வளவு நேரம் எதுவுமே கேட்கல. அதான் மாமா, இது ரொம்ப ரிஸ்க்னு தோணுது. என்னதான் பண்ணலாம்னு இருக்கீங்க? மாமா, அது வந்து இந்த வீடு இப்போ என் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏதாவது பண்ணி தப்பாயிடுச்சுன்னா நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் உனக்கு கால் பண்ணேன். நீ எப்படி பயந்துகிட்டு இருந்தா எப்படி? பயம்தான் மாமா, இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லையே. நீ எப்படி சொன்ன எப்படி பிரவீன்? நான் உன்னை சின்ன வயசுல இருந்து என் சொந்த பையன் மாதிரி தானே உன்னை வளர்த்தேன். ஆமா மாமா, கரெக்ட் தான். எங்களுக்கு அப்பா இல்லைன்னு சின்ன வயசுல இருந்தே நீங்க தான் எங்க ஃபேமிலியை பாத்துக்கிட்டீங்க. நான் இங்க வந்து வேலை செஞ்சு நல்லா இருக்க காரணமே நீங்க தான். நான் அப்படி சொல்ல பிரவீன். நான் இதெல்லாம் பண்ணதுக்காக உன்னை இதை பண்ண மாமா, சொல்லல. அப்படிலாம் எதுவுமே இல்ல மாமா. இப்ப அங்க போக போறது என் பிள்ளையோட வாழ்க்கை. அதுக்காக தான் நீ ஏதாவது பண்ணுவேன்னு உங்ககிட்ட கேக்குறேன். புரிஞ்சுக்கோ. ஆமாமா, கண்டிப்பா ஏதாவது பண்றேன் மாமா. சரி, நீ என்ன பண்ண போறன்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி, அப்ப நான் வைக்கட்டுமா? பொறுக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்கன்னு புரியுதாடா உங்களுக்கு? தெரியாம நடந்துச்சுனா இது உங்க ஊர் நினைச்சுக்கிட்டீங்களா? நீ வாய மூடு. இதெல்லாம் உன்னாலதான். இன்னொரு வார்த்தை பேசுற உன்னை சாவடிச்சிருவேன். அண்ணா, போலீஸ்ல எல்லாம் போகலண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அண்ணா, போலீஸ்ல சொல்ல வேணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா 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 ப்ளீஸ். வேற யாருக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும்? ஆனா எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாதுண்ணா. சரி, நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஆனா என்ன மட்டும் இதுக்குள்ள இழுத்துறாதீங்க. நான் எப்பவுமே கண்டிப்பா நியூட்ரல் தான்.
ஒருவேளை போலீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சது நானே எல்லாத்தையும் போய் சொல்லிடுவேன். இங்க நடந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எல்லாத்தையும் இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிடுவேன். என் ஸ்டாண்ட் இதுதான், புரியுதா? ஓகேண்ணா. சரிண்ணா. சரிண்ணா. இப்ப என்னதான் பண்ண போறீங்க? இவ்வளவு நேரம் யோசிச்சதுல ஒரு ஐடியா கிடைச்சதுண்ணா. பாலுவை எங்கேயாவது தூரமா ஊருக்கு வெளியில புதைச்சி வச்சிடலாமா? அதெல்லாம் செஞ்சா ஒரு நாள் கண்டிப்பா பாடி கண்டுபிடிச்சிருவாங்க. பாடியை ஆசிட்ல போட்டு டிசால்வ் பண்ணிட்டா? யா, ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் ஒரு டிவி ஷோல கூட நான் பார்த்தேன். ஆமா. அறிவில்ல உங்களுக்கு? அது சினிமாடா. ஆனா ரியாலிட்டியில ஹைட்ரோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப வீக். பாடியை மொத்தமா டிசால்வ் தான் பண்ணாது. வேற ஆசிட் யூஸ் பண்ணாலும் அதுக்கெல்லாம் லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ் இருந்தாலும் இவ்வளவு குவான்டிட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பரத், நீ என்ன நினைக்கிற? ஒரு ஐடியா இருக்கு, ஆனா அது கரெக்டா வருமானு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்லு. பேக்யார்ட்லயா? ஆமா, எனக்கு தெரிஞ்சதுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்கன்னா ஒண்ணுமே புரியல. பேக்யார்ட்ல புதைச்சிடலாம்னு சொல்றான். கரெக்ட், அதான் சேஃப்னா. அப்ப இந்த வீடு இன்னொரு 30 வருஷத்துக்கு லோன்ல இருக்கு. இங்க 2 வருஷத்துக்காவது நீங்க இருப்பீங்க, அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவீங்க. புதுசா யாராவது ரெண்டுக்கெல்லாம் வந்தா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். அதை தான் சொல்ல வந்தேன். என்ன பண்ணுவீங்கலாம் எனக்கு தெரியாது. நீங்க 4 பேரும் இந்த வீட்டை வாங்கிடணும். ஆனா ஓகே, இப்ப பிளான் என்னன்னா, நீங்க 4 பேரும் உடனே பின்னாடி குழி தோண்ட ஆரம்பிங்க. லக்கீலி வீட்டை சுத்தி ஃபென்ஸ் இருக்கு, அதனால யாருக்கும் எதுவும் தெரியாது. விடிய காலையிலயா? ராத்திரி தோணுனா பெட்டர்னா, யாருக்கும் தெரியாதுல்ல. இல்லடா, மார்னிங் தான் சேஃப். ஏன்னா எல்லாரும் ஆபீஸ் கிளம்பிடுவாங்க. சத்தம் வந்தா கூட யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நைட் கொஞ்சம் டேஞ்சர்ரா. அது மட்டும் இல்லாம பாலுவோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாலுவை யாரும் தேட போறது இல்ல. நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், இந்தியால இருக்கவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஓபனா இருந்தா கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வரும். லைக் அவனோட போன் கான்டாக்ட்ஸ், பேங்க் அக்கவுண்ட்ஸ், அப்புறம் அவனோட பேர்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க. வேற ஏதாவது இருக்கா? யூனிவர்சிட்டி அட்மிஷனையும் கேன்சல் பண்ணணும். அது ஈஸியா பண்ணிடலாம்னா? இதெல்லாம் நம்மளால ஈஸியா கேன்சல் பண்ண முடியுமா? பண்ணிடலானே. என் ஃப்ரெண்டுக்கு கூட ஒரு தடவை பண்ணிருந்தோம். பாலுவோட பர்சனல் டீடைல்ஸ் இருந்தா இதை பண்ணிடலாம். ஹலோ தாசரி, DASARI லாஸ்ட் அண்ட் ஃபைனல், பாலு பேர்ல இந்தியாவுக்கு ஒரு ஃபிளைட் புக் பண்ணுங்க. என்னாச்சுண்ணா? என்னாச்சுன்னு? யாருண்ணா? பாலுவோட அப்பா அம்மா இங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்னென்ன பண்றது? பாடியை கிளீன் பண்ணுங்க. அவங்க அப்பா அம்மா அவனை இப்படி பார்க்க வேண்டாம்.
சரிண்ணா. ஏய், யார் மேல இருக்க கோவத்தை இப்படி காட்டுற? நான் யாரோட கோவத்தையும் யார் மேல காமிக்கல. ஆனா இதெல்லாம் நடந்தது உன்னால தானே. என்னது? எது? ஒண்ணும் இல்ல விடு. என்னால ஆச்சா? சொல்றா, என்னால ஆச்சு? ஏய் ஆமாண்டா, எல்லாம் உன்னால தான்டா. பார்ட்டி அது இதுன்னு சொல்லி எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க பாரு. ச்சே. ஏண்டா பார்ட்டி பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்ச, ஊருண்டு பொறன்ன. ஆனா இப்ப நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு பழிய போடுற. ஏய் பரவாயில்ல விடுறா. ஏய் நீ மூடுறா. எப்படி சொல்றான்னு பாரு. எல்லாத்துக்கும் நான் மட்டும் தான் காரணமா? தெய்வம் பயங்கரமா எஸ்கேப் ஆக பிளான் பண்றான். இப்ப அவங்க அப்பா இங்க வராருல, என் மேல பழிய போட்டு இவன் தப்பிச்சிருவான். ஆமாண்டா, எஸ்கேப் ஆக தான் பாக்குறேன். எங்க அப்பா உங்க அப்பா மாதிரி பெரிய கோடீஸ்வரன்லாம் இல்ல. இது பணம் இருந்தா என்னடா? ஏய் நான் சொல்றேன்டா, இவன் கண்ணிங்கா யோசிக்கிறான்டா. பயங்கரமான ஆள்டா. டேய் நீ சொல்ற இதெல்லாம் என்னால நடந்துச்சு? அதெல்லாம் இல்ல விடுறா. அத கேக்குற நான் பண்ணனா? ஆமாண்டா, உன்னால தான்டா எல்லாம் ஆச்சு. எவன்டா பர்த்டே பம்ப்ஸ் ஆரம்பிச்சது? நீதானே? அப்படி என்ன நான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? என்னடா பண்ணீங்க? ஆளுக்கு ஒரு கையில ஹாக்கி ஸ்டிக் தூக்கிட்டு வந்து அவனை போட்டு அடிச்சீங்களா இல்லையா? இப்போ என்ன மட்டும் சொல்றீங்க? டேய் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் இறந்துட்டான்டா. அத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு நீ என்னடா சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறீங்க? ஓகே ஃபைன் ஃபைன். டேய் வெங்கி, ஓகே 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 எல்லாமே நான் தான் பண்ணேன். நானே அந்த ப்ளேம் எடுத்துக்கிறேன். உனக்கும் சம்பந்தம் இல்ல, உனக்கும் சம்பந்தம் இல்ல. டேய் அர்ஜுன், உனக்கும் சம்பந்தம் இல்லடா. அவங்க அப்பா இங்க வந்தா எல்லா பழியும் நானே எடுத்துக்கிறேன்டா. ஓகேவா? நாங்களும் அதான் சொன்னோம். டேய் சாய், டேய் சாய் உன்னை அடிச்சு வாயில வச்சிருவேன் பாத்துக்கோ. ஆமா நீ அடிப்ப, நான் வேடிக்கை பார்த்து இது டேய் 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 சொல்றத கேளு. டேய் டேய் சொல்றத கேளு. நிறுத்துங்கடா. என்ன அடிக்க போறியா? அடிக்க போறியா? என்ன அடிக்க போறியா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏதோ ஆக்சிடென்டா நடந்துச்சு, அவன் செத்துட்டான். புரியுதா? அவன் செத்துட்டான், திரும்ப வர மாட்டான். நாமளும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துடலாமா? நானும் அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அப்பா போலீஸ் எம்எல்ஏன்னு மிரட்டிட்டு இருக்காரு. அதை பத்தி யோசிக்கிறது விட்டு இவனுக்கு எப்படி? பைத்திய காரணங்களா? நாளைக்கு அவங்க அப்பா வரும்போது என்ன பண்ண போறோம்னு யோசிங்க. அதை விட்டுட்டு ஒருத்த மேல ஒருத்தன் பழி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு சாவடிச்சிருவோம் உங்களை. கூட சேர்ந்து பட்டி இப்ப கேமல பண்ணி போறோம். நீ என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சொல்லு. பொதுவாகவே இந்தியாவில் நிறைய பேர் பர்த்டே பம்ப்ஸ் கொடுத்துப்பாங்க. ஏன் சின்ன வயசில் நம்மளும் பர்த்டே பம்ப்ஸ்ன்னு சொல்லி நிறைய அடிச்சுப்போம். ஆனால் இதனால யாராவது செத்து கேள்விப்பட்டிருக்க? நீ என்ன சொல்ல வர? என்ன விஷயம்னா, ரத்தக்காரம் இல்லை, அவன் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடியை மூவ் பண்ணப்போ பார்த்தேன். ஸ்கின் கலர் பிங்க் ஆகியிருந்தது. அப்போ இது ஒரு மர்டர்னா நீ சொல்ற? என்னால கரெக்டா சொல்ல முடியல, ஆனா ஏதோ தப்பா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். அவங்க அப்பா அம்மா இங்க வரதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள யாருக்கும் தெரியாம
இதை பத்தி ஒருத்தரை தனியா விசாரிப்போம். ஓகே, வா போலாம். பரத், நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே. அப்படி இல்லடா, இல்ல மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா யாருக்காவது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுடா. ஆனா இங்க எல்லாரும் ஆமா அது சரி 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 சரி, அப்ப நான் வைக்கிறேன். ஓகே. வெங்கி, என்ன சத்தி, எல்லாம் ஓகேவா? ஆனா பரவாயில்ல, ஒன்னும் ஆகாத, விடு, பயப்படாத. ஓகேண்ணா. அப்பா ஏதோ கோவத்துல திட்டி இருப்பாரா? தெரியும்ண்ணா, சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. நல்லா புரியுதுண்ணா. நீங்கெல்லாம் எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸ்? என்னன்னா அதான் உங்களுக்கே தெரியுமே, நாங்க எல்லாம் ஒரே ஊருன்னு. எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். பிடெக் மட்டும் அவன் வேற காலேஜ்ல படிச்சானா? உங்களை யாராவது காலேஜ்ல யாரையாவது பம்புக்கு இழுத்திருக்கீங்களா? இல்லண்ணா, நாங்க எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா தானே இருந்தோம். ஸ்கூல் படிக்கிறப்பல இருந்தே நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா. என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தான் இருப்போம். உங்களுக்கு இல்லடா, வேற யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததான்னு கேட்க. அப்படிலாம் இல்லண்ணே, அவ யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டானே. என்ன எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? சொன்னேனா பர்த்டே பம்ப்ஸ் குடுக்குற அப்போ சடனா அடிச்சதுக்கே செத்துட்டானா? என்னாச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளமா? எல்லாம் சரியா தாண்டா இருக்கு. யாருக்கும் யாரு கூடயும் எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா? மேபி நம்ம தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோமோ. முதல்ல அவங்களை கொல்றதுனால இவனுங்களுக்கு என்ன நடக்க போகுது? ஆனா அவன் உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இல்ல. ஸ்கின் கலர் பிங்கா மாறி இருக்கு. வா சொல்றேன். பிரவீன், இங்க வா. இப்ப பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க பாலுக்கு ஆஸ்துமா இருந்துச்சாம். மேபி இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல அவனால சுத்தமா மூச்சு விட முடியாம அப்படி ஆயிருக்கலாம்ல. இந்த பில்ஸ பார்த்தா அவனுக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்த மாதிரி இருக்கு. மேபி அதனால கூட அவனோட ஸ்கின் கலர் அப்படி சேஞ்ச் ஆயிருக்கலாம். நம்ம தான் ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சாப்பிட ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ஆல்மண்ட்ஸ்.
ஆல்மண்ட்ஸ். இது எங்க இருந்து கிடைச்சது? மேல பாத்ரூம்ல நமக்கு கிடைச்ச ஆஸ்மா பஃபர் கூட எக்ஸ்பைரி ஆகியிருந்தது. அண்ட் தோஸ் டேப்லெட்ஸ் தே ஆர் ஜஸ்ட் ஆன்டிஹிஸ்டமின்ஸ். பேசிக் அலர்ஜிஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? பொட்டாசியம் சயனைட், ஆல்மண்ட் ஸ்மெல் வரும். பட் இட்ஸ் பாய்சன். அதனால தான் பாலுவோட ஸ்கின் எல்லாம் பிங்க் ஆகியிருக்கு. கேர்ஃபுல். பரத், இப்ப வரைக்கும் நாம இது ஒரு ஆக்சிடென்ட்னு தான் நினைச்சோம். ஆனா இங்க வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த பாட்டில் யாரு வாங்கினதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்டில் buylethal.com மாதிரி இல்லீகல் வெப்சைட்ஸ்ல தான் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் செக் பண்ணா இந்த வெப்சைட்டோட பேர் இருக்கும். எவன் வாங்கியிருப்பானோ அவன் மாட்டிப்பான். ஆனா அது வந்து சொல்லு, என்ன யோசிக்கிற? அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி செக் பண்றதுன்னு யோசிக்கிறேன். 2 மிரட்டுனா அவங்களே சொல்லிடுவாங்க. அப்படி நம்ம பண்ணோம்னா வாங்கினவன் தப்பிக்க தான் இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னதான் பண்றது? யாருக்கும் டவுட் வராத மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸை செக் பண்ணணும். டே வெங்கி. சாய், ஏதாவது சாப்பிட்டியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே அண்ணா. ஃபக், என்னாச்சுண்ணா? அர்ஜென்ட்டா ஒரு பில்லு கட்டணும். ஒரு 100 ரூபா மட்டும் குறையுது. நான் கொடுக்குறேண்ணா. உங்க இமெயில் ஐடி சொல்லுங்கண்ணா. கொடு, நானே டைப் பண்றேன். அண்ணா சரி கொண்டு வா. ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நோ லக். எனக்கும் தான் ஒன்றும் கிடைக்கல. ஏன் இந்த கார்டில் தான் வாங்கியிருக்கணுமா என்ன? டவுன் டவுன்ல இல்லீகலா கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கலாம்ல? ஆமா, இருக்கலாம். என்ன யோசிக்கிற? ஒரு மனுஷன் பாய்சன் பாட்டில் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? மேபி அத எதுலயாவது கலப்பாங்க. எக்ஸாக்ட்லி. பாப்போலாம். பிரியாணியிலையும் இல்ல, அவங்க தொடவும் இல்ல. பியர் பாட்டில் ஸ்கேன்ஸ் இதெல்லாம் எல்லாரும் முன்னாடியும் வச்சு திறப்பாங்க. ஸோ அதுல பாய்சன் கலக்கிறது கஷ்டம். சிக்கன் சாப்பிட்ருக்காங்க. சிக்கன்ல கலந்துருப்பாங்களா? சிக்கன் எல்லாரும் தானே சாப்பிட்டாங்க. ஏதோ ஒண்ணு மிஸ் பண்றோம் பரத். பாட்டில்ல ஒண்ணு கடிச்சு கிஃப்டா கொடுத்தோம். ஒண்ணு கடிச்ச பாட்டில். சாய்க்கு தெரியும். டே சாய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பியர் பாட்டில்ல ஒண்ணு கடிச்சாங்கன்னு சொன்னல, யார் அடிச்சது?
2 பேர் அடிச்சாங்கன்னா ஒருத்தன் வெங்கி, இன்னொருத்தன் சரி வெங்கி எங்க அடிச்சான்? அவனுக்கு வெக்கமே இல்லைண்ணா, கிச்சன்ல தான் அடிச்சான். இன்னொருத்தன் யாரு? இன்னொருத்தன் அர்ஜுன் அண்ணா, அர்ஜுன். என்னாச்சுண்ணா? அவன் எங்க அடிச்சான்? மேல வாஷ்ரூம்ல. பிரச்சனையாண்ணா? ஒன்னும் இல்லடா, மேல வாஷ்ரூம் பயங்கரமா நாறுது, அதான் யாருன்னு கேட்டேன். சரி நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் அர்ஜுனை வர சொல்லு. சரிண்ணா. பொறுக்கி பண்ண வேலைக்கு கண்ட்ரோல். நீ இந்த நாட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஊரை விட்டு நீ இங்க வந்து எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு 7 வருஷம் ஆச்சா? இந்த 7 வருஷத்துல ஒரு தடவையாவது எங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? யோசிச்சிருக்கியா? நீயும் போன் பண்ண மாட்ட, நாங்க போன் பண்ணாலும் பிஸியா இருக்கேன்னு கதை சொல்லுவேன். அம்மா எப்படி இருக்காங்க? தங்கச்சி எப்படி இருக்கா? அப்பா உடம்பு எப்படி இருக்குன்னு ஒரு நாளாவது யோசிச்சிருக்கியா இல்ல கேட்டிருக்கியா? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு இப்ப நீ என்ன அடிக்கிற? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறதாவது ஞாபகம் இருக்காடா உனக்கு? பாவண்டா தங்கச்சி, நீ கால் பண்ணுவனு கடைசி வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. பைத்தியக்காரி. என்னதான்டா நடந்துச்சு? அன்னைக்கு தங்கச்சியோட பர்த்டே. அவளுக்கு டெல்லியில அவளுக்கு பிடிச்ச கம்பெனில இருந்து இன்டர்ன்ஷிப் பண்ண வாய்ப்பு வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இந்தாங்க ஆஃபர் லெட்டர். ரொம்ப சந்தோஷம். வீட்டுல எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. அண்ணன் போன் பண்ணுவான்னு பாவாவை எதிர்பார்த்துட்டு இருந்தா. பண்ணல. ஹலோ. இவளே கால் பண்ணாலும் கட் பண்ணிட்டான். அதுக்குள்ள அவளுக்கு வேற கால் வந்துருச்சு.
என்ன வேணும் உனக்கு? எது கால் பண்ற? நீ வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரவா? என்னடி ஆச்சு? என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணிருக்கா, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு வெளியே போனா. டைம் 11:30 ஆச்சு, 11:45 ஆச்சு. ஆனா அவ வரவே இல்ல. வெளியே போய் பார்த்தா அவ அங்க இல்ல. சரி நம்ம வெளியே போய் பார்த்துட்டு வருவோமா? போலாம். பதட்டத்துல நானும் அப்பாவும் அம்மா நீங்க இங்கே இருக்க அவளை தேடி அவ போனுக்கு போன் பண்ண ரிங்க போதே தவிர யாருமே எடுக்கல. அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ண தெரியாதுன்னு சொன்னாங்க. ஊரெல்லாம் தேடினதுக்கு அப்புறம் விடிய காலையில 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தா போலீஸ் வந்திருந்தாங்க. இந்த வீட்டு ஓனர் யாரு? நான் தான். சொல்லுங்க. கொஞ்சம் எங்க கூட வாங்க, பேசணும். எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மார்ச்சரி ரூம்ல. இந்த பொண்ணு உங்க பொண்ணு தானா? பார்த்து சொல்லுங்க. அவளோட தலை இப்படி பாதியா வெட்டி இருந்துச்சு. செத்து போயிருந்தா. அவளை காப்பாற்ற முடியல. அம்மாவும் அப்பாவும் நொறுங்கி போயிட்டாங்க. அப்பா அப்பா தங்கச்சி அப்படி பார்க்க முடியாம, அம்மா அப்பாவை சமாதானப்படுத்த முடியாம தனியா தவிச்சு போயிட்டா. தனியா செத்துக்கிட்டு இருந்தா. அப்ப எனக்கு யாருமே இல்ல. எனக்கு யாருமே இல்லடா. அவ என்னாலதான் செத்தா. அவ என்னாலதான் செத்தா. அவ என்னாலதான் செத்தா. அவளுக்கு பதிலா நீ செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. என் தங்கச்சிக்கு பதிலா நீ செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சத காப்பாத்திருப்பா. ஒரே ஒரு வாய்ப்பு. என் தங்கச்சி எனக்கு வேணும் அண்ணே. என் தங்கச்சி எனக்கு வேணும்டா. ஒரு நாள் ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு பிரியா கிட்ட இருந்து கால் வந்துச்சு எனக்கு. ஹலோ அண்ணா, நான் தான் ஸ்வேதா ஃப்ரெண்ட் பிரியா பேசுறேன். பிரியா சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணா. யூனிவர்சிட்டி பத்தி விசாரிக்க போன் பண்ணியிருந்தா. ஒண்ணும் இல்ல, கோர்ஸ்லாம் கஷ்டமா இருக்குமா எப்படி? அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் இருக்காது பிரியா. நம்ம இந்தியால பிடெக் படிச்சோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். நானும் ஸ்வேதாவும் அங்க ஒன்னாதான் வரலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள வீட்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க இல்லனா? நல்லாதான் இருக்காங்க. உள்ள கஷ்டம் இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல. அவ பேச்சு வாக்குல திடீர்னு பாலுவை பத்தி கேட்க ஆரம்பிச்சா. அண்ணா, அது பாலுவும் உங்க கூட தான் தங்கி இருக்கானா? ஆமா, எல்லாரும் சேர்ந்துதான் இருக்கும். உங்ககிட்ட எல்லாம் அவன் எப்படி நல்லா பழகுவானா? நல்லாதாமா இருப்பான். நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ல. எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன் திடீர்னு பாலுவை பத்தி இப்படி கேக்குறேன்னு கேட்டேன்.
ஆமா, எதுக்கு நீ இதெல்லாம் கேக்குற? பாலுவை உனக்கு எப்படி தெரியும்? அண்ணா அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா நான் தான் சொன்னேன்னு யார்ட்டையும் சொல்ல வேணாம். சொல்லு. அவ பயந்து பயந்து அப்பதான் சொன்ன எனக்கு. ஸ்வேதாவும் நானும் ரூம்மேட்ஸா இருந்தோம்ல. சோ அவ என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தா. ஸ்வேதாவுக்கும் பாலுவுக்கும் முன்னாடியே பழக்கம் இருந்துச்சு. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஹேய், கண்ண மூடு. சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? பாரு. Do you like it? ஆனா போக போக பாலு பிஹேவியர்ல நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. ஸ்வேதா என்ன பண்ணாலும் கோவப்படுவான். அத பண்ணாத இத பண்ணாதன்னு எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவான். ஹே ஸ்வேதா. ஹே, என்ன இந்த பக்கம்? நான் யாருன்னு தெரியுதா? டேய், உன்னை எப்படி மறக்க முடியும்? யார் நீ? என்ன நடக்குதுங்க? இவன் ரவி. அவ யார்கிட்ட பேசினாலும் சந்தேகப்படுவான். இருன்றல போடா டேய் போ. அவனை தவிர யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு ஸ்வேதாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் ஸ்வேதா என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாம பாலுக்கு வேற பொண்ணுங்களோடயும் பழக்கம் இருந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு ஸ்வேதா அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா. ஸ்வேதா நில்லு. ஸ்வேதா நில்லு. உன்கிட்ட பேசுறோம் நில்லு. என்ன? எதுக்கு போன் எடுக்க மாட்டேங்கிற? எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு கிளம்பு. நில்லு ஒரு நிமிஷம். எதுக்கு இப்ப என்ன அவாய்ட் பண்ற? என்ன இரிட்டேட் பண்ணாத ப்ளீஸ். எல்லாரும் பாக்குறாங்க, மரியாதை இங்க இருந்து கிளம்பு. ஸ்வேதா திரும்ப திரும்ப கெஞ்ச வைக்காத. உன்கிட்ட பேசவே பிடிக்கல. ஸ்வேதா நில்லு. நிக்க சொன்னா நில்லு. ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சொன்னா புரியாத உனக்கு? எத்தனை தடவை சொல்றது? கண்ணத்துல என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சுடு தண்ணி பட்டுச்சு. எவ்வளவு அவாய்ட் பண்ணாலும் அந்த பாலு அவளை விடல. என் ஃப்ரெண்ட் வேற ரீசெண்டா ஒன்னு சொன்னான். கடைசியா அவ பர்த்டே அன்னைக்கு கூட கால் பண்ணி வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன், வெளியே வான்னு மிரட்டி இருக்கான். நான் போயிட்டு வரேன். அண்ணா, ஹலோ அண்ணா. அண்ணா நான் பேசுறது கேக்குதா? பிரியா, நான் திரும்ப கூப்பிடுறேன். அப்பாக்கு போன் பண்ணி ஸ்வேதாவை ஆக்சிடென்ட் பண்ண டிரைவர் யாரும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ அப்பா, தங்கச்சி ஆக்சிடென்ட் பண்ண டிரைவரோட பேர் என்ன? என்னாச்சுடா? ஒன்னும் இல்ல, சும்மாதான். தங்கச்சி ஆக்சிடென்ட் கேஸ்ல இப்ப ஜெயில இருக்க டிரைவர் பேர் என்ன? வீரராஜு. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னாச்சு சொல்டா. இவனுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், பாலுக்கு. ஒரு ரேண்டம் போன் நம்பர்ல இருந்து ஒரு ரேண்டம் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி, இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போடலன்னா உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன்னு மெசேஜ் பண்ண.
அந்த நம்பருக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணான். அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அது அவன் தான். அப்ப டிசைட் பண்ண அவன நானே ஏதாவது பண்ணணும்னு. பாலு காசு அனுப்புனானா? அனுப்புனா. ரேண்டம் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்த. அவன் தான் அனுப்புனான்னு உனக்கு எப்படி தெரியும்? அனுப்புனா. எனக்கு தெரியும் அவன் தான் பண்ணான். எங்க கொஞ்சம் அதை காட்டு. அவன் தான் பண்ணான்னு சொல்றேன்ல பரத். காசு அனுப்புனானா இல்லையா? அவன் தான் அனுப்புனா பரத். காசு அனுப்புனானான்னு கேட்கறல. அவன் தான் பண்ணான்னு உனக்கு எத்தனை முறை சொல்லல புரியாத பரத்? காசு அனுப்புனானா இல்லையா கேட்கிறேன். அவன் தான் பண்ணா பரத். அப்ப காட்டு. காட்டுன்னு சொன்னேன். அவன் தானே சொன்ன, நம்ப மாட்டியா? சித்தல்லு. டேய் சரியா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம இப்ப நம்ம என்ன பண்றது? ஆயிரம் தான் இருந்தாலும் அது ஒருத்தனோட உயிர்டா. அவன் அப்பா அம்மா வந்த உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். ஓகே பரத். நீ போடா. உள்ள போன்னு சொல்றல. முதல்ல போடா உள்ள. நீ வாப்பா. என்னடி பாத்துட்டு இருக்க? அப்பா டேய் குடுடா ரிமோட். டேய் குடுடா. ஏன்டா அவளை அழ வைக்கிற? ரிமோட் அவளுக்கு கொடு. அப்பா தேவதான். என்னடி பேட்டரி இல்லையா? எப்போ இது பண்றான் மாடு. அப்பா ப்ராஜெக்ட் பண்ணனும், அதுக்கு லேப்டாப் வேணும். இப்போ தேவையாம்மா? ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. அப்புறம் பாத்துக்கலாமா? சரிங்கப்பா. என்னடா? டான் டாடாய். லேப்டாப். வாவ். ஆமா உனக்கு எது இவ்வளவு பணம்? அதெல்லாம் எதுக்குடி உனக்கு? சரி விடு. ஏய் கழுத்துல அந்த செயின் எங்கடா? என்னாச்சு? அது அந்த செயின் அது ஏண்டா இவ்ளோ டல்லா இருக்க? என்னாச்சு உனக்கு? அப்பா திட்டினதுக்கா? அதெல்லாம் இல்ல. நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லாவே புரியுதுடா. நீ 2 ஜாப் பண்றது எங்களுக்காக தானே. அவங்களும் ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக இப்படி டல்லாலாம் இருக்காத, புரியுதா? அப்போ சிரி. ஃபேக்கா சிரிக்காத, நல்லா சிரி. சிரி. சாரிப்பா. வீட்டுக்கு பெரிய பையனா உங்க கூட இருக்க வேண்டிய நேரத்தில் நான் இல்லை. இனிமே அப்படி நடக்காதுப்பா. உங்ககிட்ட வேற எந்த பிரச்சனையும் நெருங்க விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும்டா? ஊரை விட்டு தூரமா இருக்கு. எல்லாம தலைவிதி. அவங்க பேரண்ட்ஸ் லேண்ட் ஆகிற டைம் ஆயிடுச்சு. போய் கூட்டிட்டு வரலாமா?
பார்க்காதீங்க. ப்ளீஸ் ஆண்டி, சொல்றத கேளுங்க. ஐயோ, படிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த எல்லாருமா சேர்ந்து என் பையனை கொன்னுட்டீங்களேடா. பிறந்த நாள் அன்னைக்கு இப்படிதான் அடிச்சுப்பீங்களாடா? இப்ப என்ன ஆச்சு பாருங்க. என் பையன் எனக்கு இல்லாம போயிட்டான். கொண்டு வர முடியுமாடா? உன்னால திரும்பி கொண்டு வர முடியுமாடா? என் பையன் நிலைமை என்னாச்சுன்னு பாருங்க. பாருங்க பாருங்க உங்க பையனை. என்ன ஒண்ணு பேசாம நிக்கிறீங்க? போன் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு எத்தனை தடவை நான் சொன்னாலும் என் பேச்ச நீங்க கேட்கல. இப்ப பாருங்க, நம்ம பையனை அப்படி தொலைச்சிட்டு நிக்கிறோம். இருந்தாலும் ஒரே ஒரு பையன் நம்ம கூடிய ஊர்ல சந்தோஷமா இருந்திருப்பான். பெரிய தப்பு பண்ணிட்டோமே. பாலு பாலு, குடி. எழுந்துரு. இது எப்படி நடந்தது? அது அங்கிள் பர்த்டே செலிப்ரேஷன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக் தடவி விளையாடும் போது பாலு டேபிள் மேல விழுந்துட்டான். பாடியை இந்தியாவுக்கு கொண்டு போக முடியாதா? கொண்டு போனா போலீஸ்க்கு தெரிஞ்சிடும் அங்கிள். கொன்னுட்டீங்களா?
டேய் சின்னவன் ஏதோ கோவத்துல கத்திருப்பான்டா, மனசுல எதுவும் வச்சுக்காத. பாவம், ரொம்ப அப்பாவி, எப்படி பிழைக்க போறான்னே தெரியல. நீ தாண்டா அவனை பத்திரமா பாத்துக்கணும், சரியா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேம்மா. பரத், பரத், உண்மையை சொல்லிடுவோமா? ஆண்டி எங்க இருக்காங்க? மேல தூங்கிட்டு இருக்காங்க அங்கிள். அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. அதை எப்படி சொல்றதுன்னு தான் ஒண்ணும் புரியல. மனசு ரொம்ப பாரமா இருக்கு. சொல்லிட்டா பாரம் இறங்கிடும் நினைக்கிறேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நைட்டு 3 மணி இருக்கும். என் பையன் எனக்கு கால் பண்ணி அழுதான். அப்ப எனக்கு பயமா இருக்குப்பா. என்னாச்சு நீ எவ்வளவு கேட்டாலும் சொல்லவே இல்லை. பயத்துல அழுதுகிட்டு இருந்தான். அவனை உடனே வீட்டுக்கு வர சொன்ன. வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என்ன பண்றதுனே புரியலப்பா. ப்ளீஸ்ப்பா. ஏதோ கோவத்துல உன் தங்கச்சிய கார்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுட்டானோ. அவ கீழே விழுந்து தலையில அடிபட்டு நடு ரோட்ல துடிச்சுக்கிட்டு இருந்தான்னு சொன்னான். எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன்.
அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சோம். அதனால எங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம். என்ன மன்னிச்சிருப்பாரு. உன் குடும்பத்துக்கு நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் உயிரோட தான் இருந்தாளாம். அந்த நேரத்துல அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ப்பா. அது நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கு போன் பண்ணி சொன்னான். அவன் எனக்கு முன்னாடியே போன் பண்ணி சொல்லியிருந்தான், ஒருவேளை உன் தங்கச்சியை காப்பாத்தி கூட இருந்திருக்கலாம்ப்பா. என்ன மன்னிச்சிரு பரத், மன்னிச்சிரு. உன் தங்கச்சிக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இப்படி நடந்தது எனக்கு தேவைதான். உன் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு பரத். என்ன மன்னிச்சிரு தம்பி. என்ன மன்னிச்சிருப்பா, மன்னி ப்ளீஸ் மன்னிச்சிரு. இது உங்க ஆன்டிக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அவ தூங்கட்டும். அதுக்குள்ள நாம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க. என்னாச்சுன்னா? பாடியை புதைக்கணும். போகும் பாதை நீளாதோ, பார்க்கும் கண்கள் பார்க்காதோ, காலம் மாடும் மாட்டம் தான் மண்ணில் கொண்டு சேர்க்கும் தான். கண்ணின் முன்னே காயம் கூட்டும் செய்த பாவம் வந்திங்கே பூத்தாட. உன் பாவங்கள் உந்தன் சொந்தம் சேரும், என்ன செய்தும் ஓயாதே. விதியது சவால்களை விடுக்குதே, விடாமலே துரத்துதே. தப்பித்திட வழிகள் இல்லையா? முடிவுதான் உன்னை தேடி வந்ததா? வெற்றிடமே உணர்கிறாய், தப்பித்திட வழிகள் இல்லையா? வழிகள் இல்லையா? ஓஹோ, தப்பெல்லாம் தெரியுதா? ஆஹா, தப்பெல்லாம் விளங்குதா? தப்பென்ன விளங்குதா? போகும் பாதை நீளாதோ, பார்க்கும்
எடுக்குதே விடாமலே துரத்துதே தப்பித்திட வழிகளுக்கு இல்லையா முடிவுதான் உன்னை தேடி வந்ததா வெற்றிடமே உணர்கிறாய் தப்பித்திட வழிகளுக்கு இல்லையா பாலுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணீங்க? 3 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் அங்கிள். ஊர்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். பசங்களை பாத்துக்கங்க. அவங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்த நானே வாங்கிடுறேன். தேங்க்ஸ் அங்கிள். நீங்க பத்திரமா போங்க. ஃபிளைட்டுக்கு லேட் ஆகுது. நாங்க கிளம்புறோம். கண்ணின் முன்னே காயம் கூட்டும் செய்த பாவம் வந்திங்கே உண்டாட உன் பாவங்கள் உந்தன் சொந்தம் சேரும் என்ன செய்தும் ஓயாதே விதியது சவால்களை விடுக்குதே விடாமலே துரத்துதே தப்பித்திட வழிகளுக்கு இல்லையா முடிவுதான் உன்னை தேடி வந்ததா வெற்றிடமே உணர்கிறாய் தப்பித்திட வழிகளுக்கு இல்லையா வழிகளுக்கு இல்லையா ஓஹோ தப்பெல்லாம் தெரியுதா தப்பென்ன விளங்குதா தப்பென்ன விளங்குதா தப்பென்ன விளங்குதா உனக்கு எதுவும் தோணல? பரத், இது ஃபேக் பாய்சன். யாரு பண்ணிருப்பா? என்னாச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளமா? யாரையாவது பம்பக்கு இழுத்தீங்களா? இல்லண்ணா எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட்லியா தான். பாட்டில் ஒண்ணு கடிச்சு கலர் பிங்கா இருக்கு. பாலுக்கு ஆஸ்துமா இருந்துச்சாம். இதை நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சோம். அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டா அது அவன் தான். அவளுக்கு பதிலா நீ செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. என் தங்கச்சிக்கு பதிலா நீ செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். நீ செத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. தங்கச்சிய கொண்டது அந்த பாலுதான். டேய், பாய்சன் எடுத்துட்டு வந்தியா இல்லையா? இந்த ஒரு வேலை தானடா நான் உன்கிட்ட கொடுத்தேன். அத கூட பண்ண முடியாதா? எனக்கு தெரியும்டா ஃபேமிலி மேல உனக்கு அக்கறை இல்லைன்னு. டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நான் இது வரைக்கும் என்னடா பாத்து கிழிச்ச? நான் தான் சொல்றேன்ல, ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுடா. சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? உன்னை கேட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னால முடியாது. உன்னால கண்டிப்பா முடியாது. அவ சாவு என் கையில தான் எழுதி இருக்கு. அவனை நானே கொல்றேன். எப்படியாவது நானே கொல்லுவேன். டேய் போடா. நீ ஒரு சுயநலவாதிடா. அர்ஜுன், என்னடா சொல்றது கொஞ்சம் கேளு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். ஹலோ அண்ணே, என்ன பண்ற? என்னடா இந்த நேரத்துல? அண்ணன் நீ கொஞ்சம் வாண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்ல. ஆமா, யாரோட என்னடா இது? வாங்க போலீஸ் கிட்ட சொல்லிடலாம். சொல்றது கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வழி இருக்கு. என்னன்னா, இந்தியால இருக்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணலாம். டேய்,
ப்ளீஸ், நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே இல்லடா. பிரவீன். பரத் எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். இப்பதான் மாமா கிட்ட பேசினேன். பாலாக்கு என்னாச்சு? அதான் நான் உன் வீட்ல தான்டா இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாடியை மூவ் பண்ணப்போ பார்த்தேன். ஸ்கின் கலர் பிங்க் ஆகியிருந்தது. அப்ப இது கொலைன்னு சொல்றியா? என்னால கரெக்டா சொல்ல முடியல, ஆனா ஏதோ தப்பா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஆல்மென்ஸ், இந்த பாட்டில் யாரு வாங்கினதுன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மாட்டிக்கிட்டா? போனை கொடு. அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறப்பா. பரதண்ணா, நீங்க என்ன இந்த நேரத்துல? என்னென்ன பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்க? இவனுங்க சாவடிக்கிறானுங்கண்ணா. பரதண்ணா, ஹாப்பி பர்த்டே பாலு. Finally, it's time to sleep. Won't you sing me a lullaby? Adagio, 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 won't you sing me a lullaby? Little darling, close your eyes. All this noise will quieten down. Hush and listen to my voice. Hold me closer and closer now.